பிரியமானவர்களே, என்னைக்கு உங்க வாழ்க்கையிலே உங்க பிரச்சனைகள் எவ்வளவு பெரிதானவைகளா இருந்தாலும், எவ்வளவு பலமுள்ளதா இருந்தாலும், எவ்வளவு ஒரு அகோரமான தோற்றமுடையதா இருந்தாலும், நீங்கள் கலங்காதீர்கள், சோர்ந்து போகாதீங்க, பயப்படாதீங்க, தைரியம் உள்ளவர்களாயிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்க தைரியத்தை விட்டு விடாதிருங்கள். பேதுரு கடல்ல நடக்கும்போது, நீ கிறிஸ்தவனால் ஆண்டவரே நானும் நடக்கணும் உம்மை போலன்னு சொல்லும் போது, சரி வா அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். அவன் இறங்கி 2 அடி வைத்து அவர் இறங்கி வருகிற வேளையிலே அந்த கடல் கொந்தளிக்கிறதை பார்த்து, காற்று பலமா வீசுகிறதை பார்த்து அவன் அப்படியே முழுகி போனான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய கையை நீட்டி அவனை தூக்கினார். பிரியமானவர்களே, தைரியம் இருக்கிறவரை தான் நடக்க முடியும், விசுவாசம் இருக்கிறவரை தான் நடக்க முடியும். நம்ம தைரியம் குறையும் போது, நம்ம விசுவாசம் குறையும் பொழுது நாம் முழுக தொடங்கிடுவோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்க வாழ்க்கையுடைய பிரயாணத்திலே நீங்கள் தைரியமாய் நடங்கள், நீங்கள் விசுவாசமாய் நடங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். நீங்கள் கர்த்தரை பார்க்காம உங்க சுற்றி இருக்கிற பிரச்சனைகளை பேதுருவ போல கர்த்தரை பார்த்து நடந்து வந்த வரையில அவரால் நடக்க முடிந்தது. எப்போது கர்த்தருடைய முகத்தை தாண்டி அவர் அங்கே கொந்தளிக்கிற கடலையும் வீசுகிற காற்றையும் பார்த்தாரோ அப்பவே முழுக ஆரம்பித்தார். பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு நீங்க காற்றை பார்க்க வேண்டியதில்லை, நீங்கள் கொந்தளிக்கிற கடலை பார்க்க வேண்டியதில்லை, நீங்கள் கர்த்தரை பாருங்க. நீங்க கோலியாத்தை பார்க்க வேண்டியதில்லை, அவன் கையில் இருக்கிற பட்டயத்தையோ கேடயத்தையோ அவனுடைய உயரத்தையோ அவனுடைய வலிமையோ பார்க்க வேண்டியதில்லை, கர்த்தருடைய வல்லமையை பாருங்க. அந்த தைரியத்தை விட்டு விடாதீங்க. அதைதான் இங்கே நாம் வாசிக்கிறோம், மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதிருங்கள் என்று சொல்லி. உங்க தைரியத்தை விட்டு விடாதீங்க. கர்த்தர் உங்க கூட இருக்கிறாரு, உங்களை வழி நடத்துவாரு, உங்களை தூக்கி விடுவாரு, உங்களுக்கு ஜெயம் கொடுப்பாரு. ஆக உங்கள் தைரியத்தை என்றைக்கும் விட்டு விடாதீர்கள், உங்கள் விசுவாசத்தை என்றைக்கும் விட்டு விடாதீர்கள், உங்கள் கிறிஸ்துவ மேல நீங்கள் வைத்திருக்கிற நம்பிக்கையை என்றைக்கும் விட்டு விடாதீர்கள். கர்த்தர் உங்களை நடத்துவார், கர்த்தர் உங்களுக்கு ஜெயம் கொடுப்பார். இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். God bless you. Praise the Lord.